வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஆரியம் நந்தினி. எரிபொருள் தட்டுப்பாடு, மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. புதுடெல்லி. மேற்கு ஆசியாவில் போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் நாட்டில் பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், எரிவாயு, மின்சாரம் மற்றும் உரம் போன்றவற்றின் சீரான விநியோகத்தை உறுதி செய்வது குறித்து ஆய்வு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மூத்த அமைச்சர்களுடன் உயர்நிலை குழு கூட்டத்தை நடத்தினார். இந்தியாவின் எரிபொருள் மற்றும் உர விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டா, வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர், பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் புதுடெல்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்றது. நாடு முழுவதும் எரிபொருளின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. நுகர்வோர் மற்றும் தொழில்துறை நலன்களை பாதுகாப்பதற்காக போதுமான எரிபொருள் இருப்பை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் வழக்கம் போல் நடைபெற்று வருகிறது என்றும், பீதியில் நடந்த எல்பிஜி முன்பதிவுகளும் குறைந்துள்ளன என்றும், கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற முக்கிய துறைகளுக்கு முன்னுரிமை அளித்து வணிக எல்பிஜி ஒதுக்கீட்டை அரசு அதிகரித்துள்ளது என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் முடிவடையவுள்ள வேட்புமனு தாக்கல். இழுபறியில் இந்தியா கூட்டணி. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பு மனுதாக்கல் நாளை மார்ச் 22 முடிவடைகிறது. இன்னும் இழுபறியில் இந்தியா கூட்டணி உள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அடுத்த மாதம் ஏப்ரல் 9 நடக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மனுதாக்கல் கடந்த 16 தொடங்கியது. தேர்தல் இவ்வளவு சீக்கிரமாக அறிவிக்கப்படும் என்பதை அரசியல் கட்சிகள் எதிர்பார்க்கவில்லை. தொகுதி பங்கீடு முடிவு ஏற்படாததால் முதல் 2 நாட்கள் யாரும் வேட்பு மனுதாக்கல் யாரும் செய்யவில்லை. 18 அமாவாசை என்பதால் அன்றைய தினத்தில் கூட்டணி, தொகுதி பங்கீடு முடிவு ஏற்படாமலேயே காங்கிரஸ், திமுக, லஜக உள்ளிட்ட கட்சியினர் சுயேட்சைகள் மனுதாக்கல் செய்தனர். அதைத் தொடர்ந்து மறுநாள் வியாழக்கிழமை அமாவாசைக்கு மறுநாள் என்பதால் அதிகளவில் மனுதாக்கல் செய்யவில்லை. ஆனால் வேட்பு மனுதாக்கல் தொடங்கிய 4வது நாளான வெள்ளிக்கிழமையன்று கூட்டணி முடிவு ஏற்படாமலேயே இழுபறி இருந்த நிலையிலும் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், பேரவைத் தலைவர் செல்வம், பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, எம்எல்ஏக்கள் கல்யாணசுந்தரம், சந்திர பிரியங்கா உட்பட மாநிலம் முழுவதும் இதுவரை 135 மனுக்கள் தாக்கலாகியுள்ளன. இந்நிலையில் நாளை திங்கள்கிழமை வேட்பு மனுதாக்கல் மதியம் 3 மணியுடன் முடிவடைகிறது. அதே நேரத்தில் பாஜக தரப்பில் மட்டுமே போட்டியிடும் 10 தொகுதிக்கான வேட்பாளர்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி செய்திகள் நாளை தொடரும். உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆரியம் நந்தினி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும். நன்றி, வணக்கம்.